உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கோடிகளை தரும் கேது என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். கேது ஒரு அசுர கிரகம். ராகுவை விட கேது வலிமை மிக்கவர். நைசர்கிக பலம் என்று ஒரு இயற்கையான பலம் ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. அது சனியை விட செவ்வாய் பலமானவர், செவ்வாயை விட புதன் பலமானவர், புதனை விட குரு பலமானவர், குருவை விட சுக்கிரன் பலமானவர், சுக்கிரனை விட சூரியன் பலமானவர், சூரியனை விட ராகு பலமானவர், ராகுவை விட கேது பலமானவர் என்று கூறுகிறது. ராகுவும் கேதுவும் கொடிய விசகிரகங்கள். புலிப்பாணி முனிவர் தன் பாடல்களில் ராகுவை கரும்பாம்பு என்றும் கேதுவை செம்பாம்பு என்றும் குறிப்பிடுகிறார். சூரியனையும் சந்திரனையும் கூட விழுங்கும் ஆற்றல் ராகு கேதுக்களுக்கு உண்டு. அதுதான் கிரகண தோஷம். அதனால்தான் சூரியனோடு ராகுவோ கேதுவோ, சந்திரனோடு ராகுவோ கேதுவோ இணைந்தால் அது கிரகண தோஷம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சந்திரனோடு ராகு கேது சேர்வது தாயாருக்கு நோய் நொடியை தரும். தாயாருக்கும் ஜாதகருக்கும் ஆகாது. சூரியனோடு ராகு கேது சேர்ந்தால் தந்தைக்கு ஆகாது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கத்தை தரும். தந்தைக்கும் ஜாதகனுக்கும் நல்ல உறவு இருக்காது. இப்படி குறிப்பிடப்பட்டாலும் ராகு ஐஸ்வர்யத்தை தரும் கிரகம். ராகுவுக்கு ஏற்ற இடமாக 3, 6, 11 என்ற உபஜயஸ்தானங்கள் சொல்லப்பட்டுள்ளது. கேதுவுக்கு 3, 6, 11 ஏற்ற இடங்கள். மேற்கண்ட இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் பொருளாதார மேன்மையை தரும், நல்ல வலிமையை தரும், எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமையை தரும். ஆனால் 3ஆம் இடத்தில் நல்ல பலன்கள் சொல்லப்பட்டாலும் சகோதர பாசத்தை தராது, சகோதர நாசம் தரும். 3, 6, 11 அமரும் கேது தைரியம், வீரியம், சொத்து சேர்க்கை, நல்ல மதிப்பு, மரியாதை போன்றவற்றை உருவாக்கி தருவார். 6ஆம் இடத்தில் கேது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தருவார். 11ஆம் இடத்திலே கேது இருந்தால் ஜாதகருக்கு புகழையும் பெருமையையும் அடையச் செய்யும். ஏராளமான செல்வத்துக்கு அதிபதியாக அந்த ஜாதகர் திகழ முடியும். அடுத்து தொழிற்சாலைகள் போன்ற இடங்களில் சேர்ந்து கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க முடியும். 6ஆம் இடத்தில் இருக்கும் கேது ஜாதகருக்கு சுறுசுறுப்பாக இயங்கும் ஆற்றலை தருவார். 3, 6, 11 ஆகிய இடங்களில் 11ஆம் இடம்தான் பல கோடிகளை குவிக்கும் ஆற்றலை ஜாதகருக்கு தரும். கேதுவுடைய தசா காலம் 7 வருடங்கள். கேது தசையில் செல்வந்தர்களாக ஆனவர்கள் நிறைய பேர் உண்டு. கேது அவர்கள் ஜாதகத்தில் அமர்ந்துள்ள அமைப்பை பொறுத்து அது மாறும். பொதுவாக குருவோடு கேது இணைந்தால் அது கோடீஸ்வர யோகம். இவ்விதம் 11ஆம் இடத்திலே குருவோடு கேது இணைந்தாலோ, குருவின் நட்சத்திர சாரத்தில் கேது சஞ்சரித்தாலோ, குரு பார்வையை கேது பெற்றாலோ, குருவின் வீடுகளான தனுசு, மீனம் 11ஆம் இடமாக வந்து அதில் கேது அமர்ந்திருந்தாலோ, சுபகிரக பார்வையை பெற்றிருந்தாலோ ஜாதகன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். குருவானவர் கேந்திரஸ்தானங்கள் இடம் 1, 4, 7, 10 என்ற இடங்களில் கேதுவுடன் இணைந்தாலோ, அல்லது 1, 4, 7, 10 எனும் கேந்திரங்களில் ராகு தனித்து அமர்ந்து அதே 1, 4, 7, 10 எனும் கேந்திரங்களில் குருவும் கேதுவும் இணைந்து அவர்கள் இருவரும் ராகுவை பார்த்தாலோ ஜாதகன் பல கோடிகளுக்கு அதிபதியாக முடியும். புகழையும் தரும், செல்வங்களையும் தரும். தொழிற்சாலையை ஏற்படுத்தி பல பேருக்கு வேலை கொடுக்கும் ஒரு வலிமையான உரிமையாளராக கேது ஜாதகரை உருவாக்குவார். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் ராகு கேதுக்கள் பலம் பெற்று அமர்ந்து அவர்களை குருவும் கேதுவும் பார்த்தால் ஜாதகன் பல கோடிகளுக்கு அதிபதியாவான். பலம் பெற்ற ராகு கேதுக்களை சுக்கிரன் பார்த்தாலும் ஜாதகன் பல கோடிகளுக்கு அதிபதியாவான். உன்னதமான பலனை ஜாதகன் பெறுவான். கேந்திரம் அல்லது திரிகோணத்திலே ராகுவோ அல்லது கேதுவோ அமர்ந்து அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மற்றொரு திரிகோணத்திலே இருந்து பார்த்தாலும் அல்லது வலிமை பெற்று ஆட்சி உச்சம் அடைந்தாலும் கேது உயர்தரமான பலன்களை தருவார். 1, 4, 7, 10 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்தால் களத்திர தோஷம். ஒரு கிரகம் ஒரு ஸ்தானத்திலே ராஜயோகத்தையும் தரும், தோஷத்தையும் தரும். 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்து அவரை லக்னத்திலே இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய அமைப்பும், அல்லது லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவை 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவோ அல்லது சுக்கிரனோ பார்த்தால் அந்த ஜாதகன் பல கோடிகளை சம்பாதிப்பான். அதற்கு ஏற்ற இடம்தான் மேசம், ரிஷபம், கடகம்,
கன்னி, மகரம், தனுசு, மீனமாகும். பொதுவாக விருச்சிகத்தில் கேது உச்சமாவார். அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் கேந்திரத்திலே பலம் பெற்று அமர்ந்து குருவோ சுக்கிரனோ விருச்சிகத்தில் அமர்ந்த கேதுவை பார்த்தாலோ பல கோடிகளை ஜாதகனுக்கு தரும். ராகு கேதுக்கள் அமர்ந்த ராசியை குரு பார்க்க வேண்டும். ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். கேது வலிமை பெற்ற ஜாதகத்தில் அமர வேண்டும். அவருக்கு 11ஆம் இடம் மிக உயர்ந்த இடம். கேந்திர திரிகோணத்திலே இருந்தால் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது வீடு கொடுத்த கிரகமும் ஒரு கேந்திர திரிகோணத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அதுவும் சுபகிரகங்களால் பார்க்கப்பட வேண்டும். அதுவும் நட்பு ராசியாக இருக்க வேண்டும். ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி அமையப்பெற்ற ராகு கேதுக்கள் ஜாதகருக்கு பல கோடிகளை அள்ளித் தருவார்கள். கேதுவை அலிகிரகம் என்று கூட ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் கேது அமையும் விதத்தை பொறுத்து அது கோடிகளை ஜாதகனுக்கு தரும். கேந்திரஸ்தானத்திலே குருவோடு இணையும் கேது பல கோடிகளை தரும். உதாரணத்துக்கு மகர ராசியில் ராகு அமர்ந்து கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு கேது சேர்ந்தால் இருவரும் ராகுவை பார்ப்பார்கள். இது பல கோடிகளை ஜாதகருக்கு அள்ளித்தரும். கேதுவின் 7 வருட தசா காலத்தில் உயர்தரமான பலன்களை கண்டிப்பாக தரும். கேது அசுர கிரகம் என்று சொல்லப்பட்டாலும் செல்வத்தையும் அள்ளித்தரும். அது ஜாதகத்தில் அமையப்பெறும் நிலையை பொறுத்துத்தான் வலிமையை கண்டுபிடிக்க முடியும். கேது குருவினுடைய நட்சத்திர சாரத்தை பெற வேண்டும். அதுவும் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், தனுசு, மீனம் போன்ற ராசிகளாக அமைய வேண்டும். அதுவும் 11ஆம் இடமாக அமைய வேண்டும். இவ்வாறு இருந்தால் ஜாதகனுக்கு கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் உறுதியாக ஏற்படும். குருவும் கேதுவை பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.